எல்லா பெண்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே அமைதியாக ஜாலியாக சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் அதுக்கான வழிகள் நம்ம லைஃப்பில் இருக்காது. ஒரு சில பேரோட லைஃப் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலரோட லைஃப் ரொம்பவே கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு சிலரோட கருத்துக்கள், ஒரு சில பேர் பேசுகிறது, இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. அப்படி தான் நான் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தேன்னா இப்போ எவ்வளோதுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சில டைம்ஸ் யாராவது என்னை கோவப்படுத்தி பேசினாலோ இல்லை என்னை யாராவது தப்பாக சொன்னாலோ என்னால் தாங்கவே முடியாது. ரொம்ப பயங்கரமாக கத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பேர் இப்போ கோவக்காரி, கோவப்படுற இதே தான் எல்லாருமே சொல்கிறது. பட் என்னோட எப்படி சொல்கிறது, என்னோடய ஒரிஜினல் கேரக்டரே மாறிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே கவலைகள் இருக்குது. இப்படி மாறினதுக்கு காரணம் நான் இல்லை, ப்ளஸ் என்னை சுற்றி இருந்த பீப்புள் ப்ளஸ் எல்லாருமே அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். நான் என்னோடய ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுவேன். நான் ஸ்கூல் படிக்கையில் எப்படி ஜாலியாக எப்படி இருக்கிற இடமே இல்லாமல் அமைதியாக இருந்தேன். இப்போ நான் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷேர் பண்ணிக்குவோமா. அப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே அமைதியாக இருக்கணும்னு தான் பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்க்குறோம். எங்கே நம்மளை சந்தோஷமாக இருக்க விடுறாங்க, அமைதியாக இருக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன்னு இதே தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க.